ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெங்காயம் வச்சு ரொம்ப சிம்பிளான அதே சமயம் சுவையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம் கூட தொட்டுட்டு சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு 10லேருந்து 15 நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டும் போகாது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயத்தையும் அதே மாரி தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயத்த எல்லாத்தையுமே நீள நீள வாக்குல நல்லா ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. விருப்பப்பட்டா சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கலாம், இல்ல முழுசா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்ப பெரிய வெங்காயத்த மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு, அதில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நல்லா சுவையா இருக்கும். அதே சமயம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துனா தான் நல்லா சுவையாவும் இருக்கும். சீக்கிரம் கெட்டும் போகாது. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில ஒரு பெரிய மரநெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க. அது நாரெல்லாம் இல்லாம கிளீன் பண்ணி எடுத்துட்டு, இந்த மாரி பீஸஸா கட் பண்ணிட்டு எண்ணெயில சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட எண்ணெயில நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டு வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா புளி வறுபட்டு வந்துருச்சு. இது ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா அதே எண்ணெயில நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்த உரிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா? அது இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் கூடவே ஒரு கட்ட அளவுக்கு பூண்டு எடுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு இருக்கும். அதையும் இது கூட சேர்த்துட்டு, ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்கிக்கலாங்க. வதக்குனதுக்கு அப்புறமா இது கூடவே ஏற்கனவே எடுத்து நல்லா நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்த சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்கிற 1/4 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு இந்த மாரி சைஸ்ல ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்தீங்கன்னா போதுமானதா இருக்கும். நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமா சேர்க்கிறீங்கன்னா, ஒரு 2 வெங்காயம் சேருங்க போதும். ஏன்னா, பெரிய வெங்காயம் ரொம்ப அதிகமா சேர்க்கும்போது இனிப்பு சுவை ரொம்ப அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். அதனால 1/4 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமா 2, இல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமா இருந்தாலும் 2, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமா இருந்தா 3 அப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாரி நல்லா டிரான்ஸ்பரண்டா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/4 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க. இத நல்லா கிளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுக்கிற வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு கொத்தமல்லி சேர்க்கணும். கொத்தமல்லி ரொம்ப அதிகமா சேர்த்தோம்னா அது கொத்தமல்லி தொக்கு மாரி ஆயிடும். அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்துக்கும், ஒரு 3 பெரிய வெங்காயத்துக்கும் ஒரு 1/4 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துனீங்கன்னா போதும். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் அதிகமா வதக்க வேண்டாம். கொத்தமல்லி 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கறது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தாங்க. சேர்த்தா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். உங்க விருப்பத்துக்கு தகுந்தபடி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு, பேன் இந்த மாரி தாளிப்பு கரண்டின்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. அடுத்ததான் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெந்தயமும் கடுகும் நல்லா செவந்து வறுபட்டு வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு லைட்டா பொரிஞ்சு வர டைம்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. வெந்தயம் நல்லா செவந்துருச்சு. கடுகும் லைட்டா அப்படியே படபடன்னு பொரிய ஆரம்பிக்குது. இந்த டைம்ல ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது சூடு இல்லாம ஆற வச்சு எடுத்துட்டு, நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கணுங்க. அடுத்ததா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வெங்காயம், கொத்தமல்லிலாம் நல்லா சூடாறிடுச்சு. அதையும் மிக்ஸர் ஜார்ல சேர்த்துட்டு, இது கூடவே நம்ம ஃபர்ஸ்ட்டு வறுத்து வச்சிருந்த புளியும் சேர்த்துக்கலாம். நீங்க புளிய முதல்ல மிக்ஸர் ஜார்ல சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சுக்கலாம். இல்ல நான் இப்ப காமிச்சிருக்க மாரி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்தியும் அரைச்சு எடுத்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. இந்த வெங்காயத்துலேருந்து வர தண்ணியே போதுமானதா இருக்கும். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இத நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். கொர கொரன்னு அரைக்கிறதும், ஃபைன் பேஸ்ட்டா அரைக்கிறதும் உங்க விருப்பம் தான். இன்னைக்கு நான் ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததா வெங்காயம் வதக்குன அதே பேன்ல ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா காரத்துக்காக நான் முடிக்கின வரமிளகாய்லாம் எதுவும் சேர்க்கல. சாம்பார் மிளகாய்த்தூள் இல்ல தனி மிளகாய்த்தூள் எது வேணா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் தான் ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு, அடுத்ததா இது கூட 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது ஃப்ளேம் லோல வச்சுட்டே சேர்த்துக்கோங்க.
ஏன்னா, எண்ணெயில சாம்பார் தூள் சேர்க்கும்போது ஃப்ளேம் ஹைல இருந்துச்சுன்னா, சாம்பார் தூள் டக்குன்னு கருகிருங்க. அதனால எண்ணெயில சாம்பார் தூளும், பெருங்காயத்தூளும் சேர்க்கும்போது ஃப்ளேம் லோல வச்சுட்டே சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா, நம்ம அரைச்சு வச்சிருந்த வெங்காயம், கொத்தமல்லி விழுத சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அந்த விழுது மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா, மிக்ஸர் ஜார்ல இருக்கிற மிச்ச விழுதுகளையும் கரண்டி வச்சு எடுத்து சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துற வேண்டாம். எல்லா விழுதுகளும் இந்த பேன்ல சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணுங்க. இப்ப நல்லா கலந்து விட நம்ம சேர்த்துன எண்ணெயில நல்லா உள்ள இழுத்துட்டு ட்ரையா இருக்கும். இந்த டைம்ல தேவைப்பட்டா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இருக்கிற எண்ணெயே போதுமானதா இருந்தா நீங்க எண்ணெய் சேர்க்க தேவையில்ல. நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிறேங்க. எனக்கு உப்பு மட்டும் பத்தல. கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். எனக்கு காரமும், புளிப்பும் கரெக்ட்டா இருந்துச்சு. இத சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். கலந்து விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. லைட்டா கொதிச்சு வரும். லைட்டா இந்த மாரி கொதிக்க ஆரம்பிக்கிற டைம்ல நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சிருந்த வெந்தயம், சீரக பொடிய அப்படியே முழுசா சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும். நல்லா கலந்துட்டு ஒரு டைம் செக் பண்ணிட்டு, இதுக்கு ஒரு மூடி போட்டு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அப்படியே விட்டுருங்க. விருப்பப்பட்டா 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துனதுனால ஏற்கனவே எனக்கு நல்ல இனிப்பு சுவை இருந்துச்சு. அதனால நாட்டு சர்க்கரை சேர்க்கல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்படி நல்லா பெரட்டி விட்டீங்கன்னா, அடியில பேன்ல ஒட்டாம அப்படியே சுருள மாரி அல்வா பதத்துக்கு அப்படியே சுருண்டு வரும். இந்த அளவுக்கு சுருள சுருள நல்லா இந்த தொக்க வேக வச்சு எடுத்துட்டோம்னா, 1 மாசம் முடிக்கும் கெட்டு போகாதுங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா 3 மாசம் முடிக்கும் நல்லாருக்கும். ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாளைக்கு நல்லாருக்கும். அவ்வளோதாங்க. சூப்பரான, சுவையான வெங்காய கொத்தமல்லி தொக்கு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தொக்கு ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்கள சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.